மாம்பழ கேசரி செய்யலாமா? இந்த ஈஸியான மாம்பழ கேசரி செய்யறதுக்கு புளிப்பு இல்லாத நல்லா பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. நான் என்னோட பர்சனல் ஃபேவரட் பங்கனப்பள்ளி எடுத்திருக்கேன். இதோட பல்ப்பை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு திக்கா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1 கப் ரவையை 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ரவை ஸ்மெல் வர வரைக்கும் கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் செய்கிற கேசரி பார்க்கறதுக்காச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு பிஞ்ச் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கலர் சேர்த்துக்க வேணாம். நெக்ஸ்ட் 1/2 கப்ல இருந்து 3/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு மேங்கோ பியூரியை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி கொதிச்ச உடனே நம்ம வறுத்த வச்ச ரவையை இதில் போட்டு நல்லா கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரவா வெந்த உடனே இந்த மாதிரி கையில் எடுத்தா ஒட்டாத அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு வறுத்த முந்திரி பருப்பை தூவி விட்டு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மாம்பழ கேசரி ரெடி ஆகிடும். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா திகட்டிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வரட்டா?